ஹலோ கைஸ், வெல்கம் டு வேறு மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா K8 ஒயர்லெஸ் மைக் அன்பாக்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் நான் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீடைல் நான் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வாங்கினேன் 840 ரூபா தான். ஃப்ரீ டெலிவரி 2 நாள் தான். இதோட இன்னொரு இது இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட 500 ரூபா இருந்தால் கூட இந்த 500 ரூபா கொடுத்து வாங்கலாம். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான சர்வர் இருக்குது, செல்லர் இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து வாங்கணும். 500 ரூபாய்க்கு இருக்குன்னு வாங்கக்கூடாது, சரிங்களா? அதோட ரிவ்யூலாம் படித்து பாருங்கள். கஸ்டமரை வாங்கி ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 ரூபா தான். ஆனால் என்ன பிரச்சனைனா 10 நாள் கழித்து தான் வரும். நீங்கள் அமேசானில் வாங்கினே 2 நாள் தான் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரி 2 அவைலபிள் இருக்குது, வாங்கிக்கலாம், சரிங்களா? நான் வந்து 840 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு கம்மியாக காசு இருந்துச்சுன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 11 நாளாகவும் இல்லை 10 நாளாகவும். ஸோ அவ்வளோ நாள் என்னால் வெயிட் பண்ண முடியாதனால தான் அமேசானில் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்ஸ் வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம், சரிங்களா? வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அமேசானா ஓகேவா இல்லை ஃப்ளிப்கார்ட் ஓகேவா நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது, சரிங்களா? அது பிரிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டிங் Amazon.in வந்திருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ண K8 ஒயர்லெஸ் மைக் வந்து சூப்பராக இருக்குது, சரிங்களா? இதோட ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ K8 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனு, சரிங்களா? இது வைஃபை மூலமா ஒர்க் ஆகாது, ப்ளூடூத் மூலமா ஒர்க் ஆகாது. இது வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஆடியோ டிரான்ஸ்மிட்டர், அப்புறம் ரிசீவர், சரிங்களா? இது ப்ளூடூத் நினச்சிக்காதீங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்குது. 20 மீட்ரு, அப்புறம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2000 ரூபா போட்டிருப்பாங்க, சரிங்களா? அதெல்லாம் இல்லை, நான் வந்து 840 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பேக்கேஜ் கவர் வந்து பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ செம்மையாக இருக்குது. அந்த ஸ்டீல் பேக்கேஜ் வந்து நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அது எதுக்குன்னா வாட்டர்லாம் உள்ளே போகக்கூடாதுக்காக தான் அந்த கவர் பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம கிழிச்சிட்டு ஒரு வழியாக கிழிச்சிட்டோம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேல் டேப்பில் வந்து ஓப்பன் இருக்கும். நான் கீழ் டேப்பில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ மேலே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியம் லுக்கு. ஸோ எனக்கு அப்படியே எப்படி சொல்லுது, சூப்பராக செம்ம ஃபீலாக இருந்தது. உள்ளே ஒரு ஃபோம் வச்சு 2 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிசீவரு இப்போ எடுக்கிறது, சரிங்களா? இது வந்து ஆடியோ டிரான்ஸ்மிட்ரு, சரிங்களா? அது கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன், பொறுமையாக எடுத்தேன். எடுக்கும்போது செம்ம ஃபீலு. லைட் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். ஸோ இது பாஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே, சரிங்களா? அது ஓரம் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது ரிசீவர், சரிங்களா? இது வந்து டைப் சி இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பிக்கும் ஒரு கனெக்டர் வாங்கணும். ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் இருக்குது. ஸோ டைப் சி இது, சரிங்களா? உங்கள் மொபைல் வந்து நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணிக்கணும், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஐஃபோன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறம் அது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு சின்ன பாக்ஸு, அது ஒன்றும் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜரு இருக்குது. ஸோ ஃபோமு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா சார்ஜரு, அப்புறம் வந்து மேனுவல் புக்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தெரியலனா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக சைனாவாக இருக்கும். ஈஸியான மெத்தட் தான் அதை கனெக்ட் பண்ணுறது, சரிங்களா? மேனுவல் புக்கு தூக்கி போடாதீங்க, எதுக்கோ வச்சுக்கோங்க, சரிங்களா? மற்றலாம் ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டைப் சி சார்ஜர் தான், சின்ன சார்ஜர். உங்கள்கிட்ட மொபைல் அடாப்டர் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர் இல்லை 1 ஹவர் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம், சரிங்களா? எல்லாம் டைப் சி தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருவாங்க உங்களுக்கு காட்டுறேன். டிரான்ஸ்மிட் ஆடியோ இருக்குது, அப்புறம் ரிசீவர், ஒரு ஐஃபோன் அடாப்டர், சரிங்களா? இதுதான் இருக்குது, சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன், சரிங்களா? இது நான் எதுக்கு வாங்கினேன், நம்ம சேனலுக்காக அப்டேட்காக வாங்கணும்னு நினச்சேன், வாங்கினேன். ஸோ நிறைய மைக் நான் செக் பண்ணேன், யூடியூப் பார்த்தேன், இந்த மைக்கை வாங்கினேன். நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நல்ல ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியாக முடிவு பண்ணேன். நான் ஒய்டு மைக்கே வாங்கலாம்னு நினச்சேன், போயா மைக்கு, அதுவும் 1000 சம்திங் இருந்து அது வாங்கலாம் தான் ஐடியாவில் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டாப்புல ட்ரெண்டிங்கில். என்னடா இது ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு பார்த்தா யூடியூப்பில் சர்ச் பண்ணால் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க.
நல்ல கமெண்ட்ஸு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ஆசையாக தான் இருந்தது, நம்ம ஒரு ஒயர்லெஸ் மைக்கை வாங்கிக்கலான்னு அப்டேட்டுக்காக வாங்கிட்டேன். சரிங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2018 ஒரு மைக் வாங்கியிருந்தேன், CM01. சரிங்களா, CM01. இந்த மைக் 2018 200 கொடுத்து வாங்கினேன். இதோட கனெக்டிங் பார்த்தீங்கன்னா பிசி, லேப்டாப்பு, ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். சரிங்களா, 3.5mm ஜாக்கு. சரிங்களா, இது வந்து ரொம்ப பழையசு. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஒரு 2 மீட்டர் இருக்கும். இது என்ன பிரச்சனைனா, இந்த 3 இருக்க ஜாக் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஹெட்ஃபோன் ஜாக் போடும்போது பார்த்தீங்கன்னா இது இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணால் குறன்னு சவுண்டு கேட்கும், ரெக்கார்டிங்கில் வந்து கிளியராக கேட்கும். ஸோ அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இப்போ வீடியோ பார்க்க முடியாது, அதனால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. மற்றபடி இப்போ இது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. சரிங்களா, அதனால் இது ஓரம் வச்சுட்டு K8 வந்து வாங்கிக்கினேன். கிட்டத்தட்ட நான் 2018 2022 வரைக்கும் இது வச்சுருக்கேன். நீங்கள் அமேசானில் தேடி பார்த்தாலே கிடைக்காது. இது வந்து சர்வர் டவுன் பண்ணிட்டாங்க, அதோட சேல்ஸு நிறுத்திட்டாங்க. சரிங்களா, முன்னே வரைக்கும் வச்சுருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா K8 வாங்கியிருக்கேன். இதோட அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தரமான வீடியோவாக இருக்கும், நீங்களே பெஜாராயிடுவீங்க, நானும் பெஜாராயிடுவேன் அந்த வீடியோ பார்த்துட்டு. சரிங்களா, அந்த அளவுக்கு கிளியரிட்டி இருக்குது. சரி, நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா, வேறு லெவலில் இருக்கும். ஸோ பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக நீங்கள் வாங்குவேன் நண்பா, எந்த பிரச்சனையும் வராது. இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைம் 2 ஹவர். இதோட ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 1.5 ஹவருக்கு இருக்குது. அதுவும் எப்படின்னு தெரியல. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன், அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன். விளாகிங் வீடியோவுக்குலாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா, விளாகிங் 1.5 ஹவர் வீடியோ அதெல்லாம் போட மாட்டேன், ஜஸ்ட்டு ஒரு 25 நிமிஷம் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறேன், பார்த்துட்டு நான் அதுவும் வீடியோ பண்ணுறேன். சரிங்களா, ஃபுல் டெஸ்டிங், இது ஃபுல் சார்ஜர் போட்டு இது சார்ஜர் குறையிற வரைக்கும் நான் அது வீடியோ பண்ணுறேன். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். 1000 ரூபாய் இருந்தால் இந்த மைக் வாங்கிக்கலாம், தாராளமாக இருக்குது. எங்கே வேணால் நீங்கள் ஃப்ரீயாக கேமரா வச்சுட்டு உங்கள் இஷ்டம் தான், எங்கே வேணால் நீங்கள் எடுத்துன்னு போகலாம். ஒயராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கின்னு இது வேறு காலரில் மாட்டிக்கின்னு இப்படி போனால் ஃபோன் ஆங்கிள் வந்து திரும்பவும் கீழே உயும். ஆனால் இதெல்லாம் எப்படி இல்லை, நீங்கள் வந்து காலரில் மாட்டிக்கின்னு உங்கள் இஷ்டம் நடந்து போயின்னே இருக்கலாம். இதோட மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் கொடுத்துருவாங்க. நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 50-30 மீட்டர் நான் தாண்டி போயிட்டேன். வேறு லெவல். நீங்கள் பெஜர் ஆகிடுங்க, அந்த வீடியோ பாருங்கள், கூட சரி நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். 2022 வந்து பெஸ்ட்டான மைக்குன்னு நான் சொல்லுவேன். இதோட கிளாரிட்டி வந்து வேறு லெவல் சொல்கிறேன். சரிங்களா, 100% நானே கஸ்டமர் ரிவ்யூ தான் சொல்கிறேன், வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். சரிங்களா, வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சைனா தான். சைனான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாமே காப்பி ஆகிடும். சரிங்களா, இதே பிராண்டில் K8 ஒயர்லெஸில் மைக் வந்து நிறைய சர்வரில் இருக்குது. அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு விற்கிறாங்க, அதாவது 1500 ரூபா 2000 ரூபா கூட விற்கிறாங்க. நம்ம தான் பார்த்து உஷாராக வாங்கணும். சரிங்களா, நான் பெஸ்ட்டான லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திப்போம். நான் உங்கள் விஜய். பிடிச்சிருந்தா லைக்கு, சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் விஜய். ஓகே, பை பாய் நண்பா.